நம்ம பெருசா ஒண்ணும் ஆசைப்படுறதில்ல. நம்ப நல்லா பசிக்கும்போது சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். அதுவும் நமக்கு பிடிச்சமான உணவு நம்ம சாப்பிட்டா சொல்லவே வேணாம். ரொம்ப சந்தோஷமாயிடுவோம் நம்ப. சின்ன சின்ன குழந்தைங்க மாரி தான் இன்னைக்கும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ப என்னதான் கோவப்பட்டாலும், யார்கிட்ட நம்ம என்னதான் எதிர்த்து பேசினாலும், மனசளவுல நம்ம குழந்தையா தான் இருக்கோம். அந்த குழந்தைக்கு சின்னதா ஒரு சாக்லேட் வாங்கி குடுத்துட்டா போதும். அதுதான் அதுக்கு உலகம். உலகமே அது கைக்கு வந்துட்டா மாரி அது சந்தோஷப்படும். நாமும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கோம். பசிக்கிற நேரத்தில நம்ம சாப்பிடணும். "முருகா எனக்கு இந்த சாப்பாடு கிடைச்சது. ரொம்ப நன்றின்னு" சொல்லுவோம். அதே மாரி நம்ம உடுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு உடை, நம்ம பிடிச்ச மாரி நம்மளுக்கு ட்ரெஸ் அமைஞ்சு போச்சுன்னா, நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதுவும் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கணும். எப்பவுமே அவங்க கை பிடிச்சு நம்ம இருக்கணும். நமக்காக அவங்க விட்டு தர்றதும், அவங்களுக்காக நம்ம விட்டு தர்றதும், அன்பை பரிமாறிக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே நம்ம இணை பிரியாம ஒண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அதே மாரி அதிகமா ஒண்ணும் பணம் வேணாம். எங்க தேவைக்கு ஏத்த பணம் இருக்கணும். பணம் இல்லையே நாங்க ஏங்கவே கூடாது. எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தேவையா இருந்தா, அந்த தேவைக்கு அதிகமாவே நமக்கு பணம் இருக்கணும். அடுத்தவங்களுக்கு குடுத்து உதவுற அளவுக்கு நமக்கு பணம் வேணும்னு தான் நம்ப ஆசைப்படுறோம். மத்தபடி நம்ம பெருசா எதுக்குமே ஆசைப்படுறதில்ல. யாரையும் கெடுக்கணும், அவங்கள மாரி நம்ம வரணும், அவங்களுக்கு மேல நம்ம வந்துடணும், அவங்கள கீழ தள்ளிடணும், இவங்கெல்லாம் இப்படி ஆயிடணும், அப்படி ஆயிடணும்னு நம்ம எதுவுமே நினைக்கிறது கிடையாது. நம்ம வாழணும் தானே நினைக்கிறோம். வாழ தான் பிறந்திருக்கோம். வாழணும் தான் ஆசைப்படுறோம். வேற எதுக்காக நம்ம ஆசைப்படுறோம்? நம்ம பெருசா ஒண்ணும் ஆசைப்பட்டு இல்லையே! இதெல்லாம் ஒரு நியாயமான ஆசை தான் நமக்குள்ள இருக்குது. அதனால முருகர் நம்மள நிச்சயமா வாழ வைப்பாரு. இப்பவும் நம்ப அவரால வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். ஆனா சில சில துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், இந்த வறுமை தொல்லை, பற்றாக்குறை, பிள்ளைங்க கேட்கறது வாங்கி தர முடியல, தாய் தகப்பன் கேட்கறது வாங்கி தர முடியல, சில பொருள் வாங்கி குடுத்தா, சில பொருள் வாங்கி தர முடியல. ரொம்ப சிக்கலான சூழ்நிலை நமக்கு இருக்கு. அதனால தான் நம்ம மனம் வருந்தி போறோம். நியாயமா நம்ம வாழ்றதுக்கு என்னவோ அது முருகன் தருவார். நம்ம பிடிச்ச உணவே சாப்பிடுவோம். பிடிச்ச உடையே நம்ம உடுத்துவோம். பிடிச்சவங்களோடையே நம்ம வாழ்க்கை நிச்சயமா அமையும். முருகர் அமைச்சு வைப்பார். அப்படி நம்ம பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிருந்தாலும் சரி, அது நமக்கானவங்க அவங்க இருக்க மாட்டாங்க. கடவுள் நமக்காக ஒருத்தவங்களை கொடுப்பாரு. அவங்க நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமானவங்களாவும் இருப்பாங்க. கண்டிப்பா முருகர் நம்மளுக்கு பிடிச்சமானவங்கள தான் கொடுப்பாரு. கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்கிறதுக்கு முருகர் நம்ம கூடவே இருப்பார். விலகி போவே மாட்டார். நம்மள என்னைக்குமே அவர் பாதுகாத்து நல்லா வாழ வைப்பார். நம்ம சந்தோஷமா வாழதான் போறோம். எப்பவுமே நல்லா வாழ்வோம். பிடிச்ச மாதிரி வாழ்வோம். நம்ம ஒரு குறை இல்லாம நம்ம வாழ்வோம். நம்மளால முடிஞ்ச அடுத்தவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் நம்ம செஞ்சுக்கிட்டே வாழ்வோம். அதுதான் முருகருக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும்.